சென்னையிலே படிப்பதற்காக செல்கின்றாள். ஐடில 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. சென்னையை சேர்ந்த ஒரு மாணவன், அவனும் ஐடி முடிச்சுட்டு அவனும் அதே சம்பளம் வாங்குறான். அந்த கம்பெனில டீம் லீடரா இருக்கான். 2 பேரும் ஒருத்தர் பழக்கமாகுது. இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா பையன் பாக்குறாங்க, அந்த பையனுக்கு அம்மா அப்பா பொண்ணு பாக்குறாங்க. இது காதலாக மாறுகிறது. அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, கேட்கல, ஒத்துக்கல. வேற மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னா அந்த பையன் யாருன்னே தெரியாது, இப்படி பண்ணாதேன்னு அந்த பொண்ணோட அம்மா அப்பா சொல்றாங்க, கேட்கல. கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் சொன்னேன்ல, செத்தாலும் வாழ்ந்தாலும் விட்டாங்க. கல்யாணம் பண்ணி 6 மாசம் பிரச்சனை இல்லை. 7வது மாசம் கணவன் வரும் வரை காத்திருந்து நான் 3 மாதம் முழுகாம இருக்கேன், கருவுற்று இருக்கிறேன் என்று கணவனிடம் சொல்லுகின்றாள். அடுத்த நொடி கருவை கலைத்து விடுங்க. மகிழ்ச்சியா கணவனை எதிர்கொள்ளுவான் என்று நினைத்த அந்த பெண் ஆடி போய் விடுகின்றால். ஏங்க முதல் கரு ஏன் கலைக்க சொல்றீங்க? கல்லூரி மாணவர்களிடம் இதை அப்படியே நான் பதிவு செய்கின்றேன். இல்ல அதுக்கெல்லாம் காரணம் இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டு போயிடும். அதுக்கப்புறம் கணவனை பத்தி விசாரிக்கிறான். அவன் படிக்கிற மெட்ராஸ் சென்னை கல்லூரியில இருந்து படிச்ச ஒரு பொண்ணோட அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆகி அவன் அந்த பொண்ணை விரட்டி விட்டு அந்த பொண்ணோட குடும்பமே நடத்துறாங்கிறது அப்பதான் தெரியும். அதுக்காக தான் புள்ள வேண்டாங்க. அதிர்ந்து போன இவள் சண்டையா இருந்து அடிச்சு விரட்டி விட்டுறான். கோயம்புத்தூர் வந்துருது அந்த பொண்ணு. 10 மாசம் ஆச்சு, குழந்தை பிறந்துருச்சு. அம்மா அப்பா போய் பையனோட அம்மா அப்பாட்ட சொல்றாங்க. 4 பேருமா போறாங்க. பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்கறாங்கடா, வாடா. 4 நாள் கழிச்சு வரோம் போங்க. 4 நாள் கழிச்சு வர்றோம். வந்தோடனே ராத்திரி தங்குறான். மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கடலிலே ஆளுகின்றார். இதை போன்றது ஒரு சூழ்நிலையிலே அன்று இரவு தானாடா விட்டாலும் தசையாடும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. திடீர்னு அந்த தாய் முழிச்சு பார்க்கறா, பக்கத்துல குழந்தைகள். பக்கத்துல படுத்திருந்த கணவனை எழுப்பி குழந்தைங்கன்னு கேட்கிறான். அவன் முழிச்சுக்கிட்டு படுத்திருக்கான். பின்னாடி கிணத்துல போய் பாரு, தூங்குதுங்க. தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றிலே தூக்கி எறிந்து வீசி எறிந்து கொன்று விட்டான். நேரம் கருதி அந்த இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லல. சேம் ரிப்ளிகா 2 பேரும் சென்னை பெங்களூர்ல வேலை பார்க்கறாங்க. இவன் கிணற்றுல போட்டுக் கொள்றான், அவன் செவுத்துல போட்டுக் கொள்றான், செவுத்துல அடிச்சு கொள்றான். எதற்காக இந்த படிப்பு? உங்களுக்கு எத்திக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் பேசுறமே, உண்மை, ஒழுக்கம், பண்பு, நெறி, அறம் அத்துணையும் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு. நாம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்?